ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு (RCB) அணி மே 4, 2024 அன்னைக்கு நடந்த முக்கியமான IPL 2024 போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் (GT) அணிக்கு எதிரா ஒரு வலுவான 4 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. பெங்களூருல இருக்கிற சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நடந்த இந்த போட்டியில RCB அணி 148 ரன்கள் இலக்கை ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணி வெறும் 13.4 ஓவர்கள்லேயே 6 விக்கெட் இழப்புக்கு 152 ரன்கள் எடுத்துட்டாங்க. இந்த வெற்றி பெங்களூரு அணிக்கு ரொம்பவே முக்கியம். இதன் மூலமா புள்ளிப்பட்டியல்ல அவங்களோட நிலைமை நல்லா வலுப்பெற்று பிளே ஆஃப் கனவுகளும் அப்படியே உயிர்ப்போட இருக்கு. RCB யோட இந்த வெற்றிகரமான சேசிங்கிற்கு அடிப்படையா அமைஞ்சது கேப்டன் ஃபாஃப் டு பிளெசிஸ் மற்றும் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி அவங்களோட அதிரடி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். டு பிளெசிஸ் வெறும் 23 பந்துகள்ல அதிரடியா 64 ரன்கள் குவித்து முன்னிலை வகிச்சாரு. இந்த இன்னிங்ஸ்ல 10 பவுண்டரிகளும் 3 சிக்ஸர்களும் அடிச்சிருந்தாரு. கோலி அவருக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தார். 27 பந்துகள்ல 2 பவுண்டரி 4 சிக்ஸரோட 42 ரன்கள் எடுத்தார். அவங்க 2 பேரும் சேர்ந்து வெறும் 5.5 ஓவர்லேயே 92 ரன்கள் சேர்த்தது RCB யோட ஸ்கோரிங் ரேட்டை வேகமா வச்சுக்கிச்சு. சேசிங் அழுத்தத்தை ரொம்பவே குறைச்சதோட IPL வரலாற்றிலேயே RCB யோட அதிகபட்ச பவர் பிளே ஸ்கோரையும் பதிவு செஞ்சது. போட்டி ஆரம்பத்துல முகமது சிராஜ் தான் ரொம்ப முக்கியமான பங்காற்றினாரு. RCB இக்காக ஒரு சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தின அவருக்கு ஆட்டநாயகன் விருதும் கிடைச்சது. டாஸ் ஜெயிச்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முதல்ல பந்து வீச முடிவு பண்ணாங்க. இதனால குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் களமிறங்குனாங்க. ஆரம்பத்திலேயே குஜராத் டைட்டன்ஸ் பேட்ஸ்மேன்கள் செம பிரஷர்ல மாட்டிக்கிட்டாங்க. சீக்கிரமாவே 19 ரன்னுக்கு 3 விக்கெட்னு திணறினாங்க. ஆனா இந்த தடுமாற்றத்தையும் மீறி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நல்லா நின்னு ஆடினாங்க. அதுல ஷாருக் கான் 37 ரன் அடிச்ச ஒரு முக்கியமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. டேவிட் மில்லர் 30 ரன் சேர்க்க டீம் கொஞ்சம் நிலைப்படுத்தப்பட்டுச்சு. ராகுல் தெவாட்டியா 21 பால்ல அதிரடியா 35 ரன் அடிச்சு அணியோட ஸ்கோரை இன்னும் உயர்த்தி 140 ரன் மார்க்கை கடக்க வச்சாரு. கடைசியில குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.3 ஓவர்ல வெறும் 147 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுச்சு. டைட்டன்ஸ் அணியை கட்டுப்படுத்துறதுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பவுலர்கள் பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. முகமது சிராஜ் தான் பந்துவீச்சை முன்னின்று நடத்தினாரு. 29 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. யாஷ் தயாள், விஜய்குமார் வைஷாக் இவங்க 2 பேரும் தலா 2 விக்கெட் வீழ்த்தி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கேமரூன் கிரீன் சாய் சுதர்சனை ஏமாத்தி அவுட் பண்ணாரு. குஜராத் டைட்டன்ஸோட முக்கியமான பவுலரான ரஷித் கான் இந்த மேட்ச்ல 2 விக்கெட்டுக்கு 49 ரன் கொடுத்தாரு. RCB பவுலர்களோட மொத்த பெர்ஃபார்மன்ஸ்னால ஜெடி மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் மீண்டு வந்தாலும் சின்னசுவாமி ஸ்டேடியத்துல இருக்க பேட்டிங் பிட்ஸ்ல இந்த ஸ்கோர் ஈஸியா அடிக்கக்கூடியதா தான் இருந்துச்சு. ஃபாஃப் டு பிளெசிஸ் மற்றும் விராட் கோலி கொடுத்த அதிரடி தொடக்கத்திற்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு மத்திய ஓவர்களில் ஒரு திடீர் சரிவு ஏற்பட்டது. விக்கெட் இழப்பின்றி 92 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வெறும் 25 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. இதன் காரணமாக அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன்கள் என்ற நிலைக்கு சென்று சேசிங்கில் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கியது. ஆனால் அனுபவ வீரர் தினேஷ் கார்த்திக்கும் ஸ்வப்னில் சிங்கும் பொறுப்பான ஆட்டத்தால் அணியின் இன்னிங்ஸை மீட்டெடுத்தனர். கார்த்திக் 12 பந்துகளில் 21 ரன்களுடன் இறுதி வரை களத்தில் இருந்தார். சிங்கும் 15 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் பங்களிக்க RCB 38 பந்துகள் மீதமிருக்க வெற்றிகரமாக வெற்றி இலக்கை அடைந்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பில் ஜோஷ் லிட்டில் 45 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி தனது அணியை மீண்டும் போட்டிக்குள் கொண்டுவர போராடினார். இந்த வெற்றியானது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு மிக மிக முக்கியமானது. இது குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான அவர்களின் தொடர்ச்சியான 2வது வெற்றி மட்டுமல்லாமல் IPL 2024 புள்ளிகள் பட்டியலில் அவர்களின் நிலையை கணிசமாக உயர்த்தியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்த RCB 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதன் மூலம் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்புகளையும் உயிர்ப்புடன் வைத்துள்ளது. மறுபுறம் இந்த தோல்வி குஜராத் டைட்டன்ஸ் அணியை புள்ளி பட்டியலில் 9வது இடத்திற்கு தள்ளியுள்ளது. இந்த IPL சீசன் எந்த அளவுக்கு போட்டித்தன்மை வாய்ந்தது என்பதையும் ஒவ்வொரு போட்டியும் அணிகளின் பிளே ஆஃப் கனவுகளுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த முடிவு உணர்த்துகிறது.